महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार हम एक दल के रूप में परमेश्वर का आराधना करने के लिए परमेश्वर यहाँ पर हमें इकट्ठा किया. மீண்டும் ஒரு முறையாக நாம் குழுவாக இணைந்து இந்த இடத்திலே ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே அழைத்து जैसे हम வந்திருக்கிறார். जानते हैं बाहर का वातावरण सही नहीं है खुलेआम आराधना करने के लिए. நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக வெளியே இருக்கிற சூழ்நிலை நம் குழுக்களாக இணைந்து ஆராதிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையாக காணப்படாமல் कई இருக்கிறது. जगह में सही जगह नहीं है एक सामूहिक आराधना करने के लिए. அநேக இடங்களிலே ஒன்றாக கூடி ஆராதிப்பதற்கு ஏற்ற இடம் இல்லாமல் காணப்படுகிறது. और हमारे भाई लोग बहन लोग हमारे विश्वासी लोग ऐसे वातावरण में वे लोग आराधना करते हैं. நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து ஆராதனை செய்து लेकिन கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर हमारे लिए एक अच्छा एक सुविधा के साथ एक जगह को दिया है. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். तो हम आज भी आगे आराधना में प्रवेश करने के पहले परमेश्वर के बारे में हम एक गुण को अध्ययन करेंगे. இன்றைக்கும் கூட நாம் ஆராதனையின் ஆழத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை நாம் தியானிப்போம். ये हमारा रीति है. हम परमेश्वर के बारे में जानेंगे फिर उस परमेश्वर को हम आराधना करेंगे. இது நம்முடைய வழக்கமா இருக்கிறது. ஆண்டவரை குறித்து அறிவதும் நாம் அதன் அடிப்படையில் அவரை தொடர்ந்து ஆராதனை செய்வதும். तो आज भी जितने हम परमेश्वर के जानकारी में आगे बढ़ेंगे हम उतना ही हम परमेश्वर से हम प्यार कर सकते हैं. இன்றைக்கும் கூட நாம் எவ்வளவாக ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமோ அவ்வளவாக நாம் அவரை நேசிக்க முடியும். जितना परमेश्वर से हम प्रेम करेंगे उतना ही परमेश्वर की इच्छा को पूरा कर सकते हैं. நாம் எவ்வளவாக அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். इसलिए आज भी परमेश्वर में सहायता करने पाए हम परमेश्वर के बारे में जानने के लिए. எனவே இன்றைக்கும் கூட அவரை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. आप मेरे साथ एक वचन को खोलिएगा. मरकुस रचित सुसमाचार उसका 10वां अध्याय. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 27वां वचन को हम लोग देखेंगे. 27வது வசனத்தை நாம் பார்க்கலாம். मरकुस रचित सुसमाचार उसका 10वां अध्याय उसका 27वां वचन. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். आखिरी लाइन को मैं पढ़ दे रहा हूं. கடைசி வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். परमेश्वर से सब कुछ हो सकता है. தேவனாலே எல்லாம் கூடும். यहाँ हम बाइबल में देखते हैं जिस वचन को हम अच्छा से जानते हैं. நாம் நன்றாக அறிந்திருக்கிற வசனத்தை இங்கே பார்க்கிறோம். हम विश्वास भी करते हैं. நாம் விசுவாசமும் செய்கிறோம். परमेश्वर से सब कुछ संभव है. ஆண்டவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். इसलिए यहाँ ऑडिटोरियम के बाहर जाके देखिएगा बड़ा अक्षर में हम लोग लिख के रखे हैं. எனவே தான் நீங்க ஆடிட்டோரியத்துல வெளியே போய் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய எழுத்துக்களில் நாம் அதை பொறித்து வைத்திருக்கிறோம். हमारे सेवकाई का हर क्षेत्र उसके लिए गवाह है. நம்முடைய ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் இவைகளுக்கு சாட்சியா இருக்கிறது. हमारा जीवन का हर एक क्षेत्र जो है उसके लिए गवाह. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அது சாட்சியாக காணப்படுகிறது. तो इसलिए आज एक और बार परमेश्वर में स्मरण करने के लिए चाहता है. परमेश्वर से सब कुछ संभव है. எனவே தான் ஆண்டவர் நம்ம மீண்டும் ஒரு முறையாக இதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். लेकिन यहाँ जब कभी भी मैं इस वचन को देखता हूँ எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நான் பார்க்கிறேனோ और एक वचन को जरूर मैं देखता हूँ. இன்னொரு வசனத்தையும் இதோடு கூட சேர்ந்து நான் நிச்சயமாக பார்ப்பேன். समाचार उसका 9वां अध्याय மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23वां वचन. அதனுடைய 23வது வசனம். मरकुस 9वां अध्याय उसका 23वां वचन. மார்க்கு 9:23. वहां पर क्या लिखा है? அங்கே என்ன எழுதி இருக்கிறது? विश्वास करने वाले के लिए விசுவாசிக்கிறவர்களுக்கு सब कुछ हो सकता है. எல்லாம் செய்யக்கூடும். तो इसका मतलब परमेश्वर से सब कुछ संभव है. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். वो काम जब हम विश्वास करेंगे हमारा जीवन में भी पॉसिबल है. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்போதுதான் நடைபெறும். आज हम किस प्रकार के हालत के साथ परिस्थिति में यहाँ पर बैठे हैं हम लोग एक दूसरे के बारे में नहीं जानते. ஒருவர் மற்றவருடைய எந்த சூழ்நிலையிலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. बच्चे हो या बड़े हो, சிறியோரா இருந்தாலும் சரி பெரியோரா இருந்தாலும் சரி, हमारा भीतरीय बातों को कोई नहीं समझ सकता. நம்முடைய உள்ளான காரியங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. हमारे भीतरीय संघर्ष को कोई नहीं समझ सकता. நம்முடைய உள்ளான கவலைகளை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. हमारे लिए प्रेम करने के लिए लोग हैं. நம்மை நேசிப்பதற்கு ஜனங்கள் உண்டு. हमारे ऊपर ख्याल करने के लिए लोग हैं. நம்மேல் கரிசனை வைப்பதற்கும் ஆட்கள் உண்டு. हमने पूछताछ करने के लिए भी लोग हैं. நம்மை கேட்டறிவதற்கும் ஜனங்கள் உண்டு. हमारे घर में भी लोग हैं, हमारे हॉस्टल में लोग हैं, हमारे डिपार्टमेंट में लोग हैं. நம்முடைய வீட்டிலும் சரி
கல்லூரி வளாகத்திலும் சரி, நம்முடைய டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்திலும் ஜனங்கள் உண்டு. हमारे ऊपर हमारे आधीन में बहुत लोग हैं, நமக்கு மேலே நமக்கு கீழே அநேகர் உண்டு. लेकिन हमारे भीतर ये हर बातों को कभी कभी हम बोल नहीं पाते हैं. ஆனால் நம்முடைய உள்ளான எல்லா காரியங்களையும் சில நேரம் சொல்ல முடியாது. कभी कभी बोलने से भी बगल वाले समझ नहीं पाते. சில நேரங்களிலே சொன்ன பின்பும் கூட அருகில் இருக்கிறவர்களால் புரிந்து கொள்ள कुछ முடியாது. बातें हम कह नहीं सकते हैं, சில காரியங்களை சொல்ல முடியாது. लेकिन कुछ ऐसे बातें हैं कहने से भी कोई समझेंगे नहीं. சில காரியங்கள் உண்டு, அவைகளை சொன்ன பின்பாலும் புரிந்து கொள்ள முடியாது. हमारे लिए एक परमेश्वर है, நமக்காக ஒரு தேவன் உண்டு, हमारे लिए एक परमेश्वर है, நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு. वो हमारे भीतर ये हर बातों को जानकारी रखने वाला, அவர் நம்முடைய உள்ளான எல்லா காரியங்களையும் அறிகிற தேவன். और हमारे लिए वो सब कुछ संभव बना सकता है. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். यहाँ इस आधार पर आगे इसके आधार पर एक अध्याय को हम लोग देखेंगे. இதன் அடிப்படையிலே நாம் இங்கே ஒரு அதிகாரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், दूसरा राजा उसका तीसरा अध्याय को खोलेंगे. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். दूसरा राजा 2 ராஜாக்கள் उसका तीसरा अध्याय அதனுடைய 3வது उसका அதிகாரம் 9वां वचन को हम लोग थोड़ा सा देखेंगे. அதனுடைய 9வது வசனத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். और यहाँ पर एक दो राजाओं के बारे में हम देख सकते हैं. இங்கே 2 ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ दूसरा राजा उसका तीसरा अध्याय में 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே और उसमें दो राजाओं के बारे में हम लोग देख सकते हैं. அங்கே ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க और முடிகிறது. यहूदा के राजा और इजराइल के राजा, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. और इन राजा के बारे में या पहला वचन में हम देख सकते हैं. முதலாவது வசனத்திலும் இந்த ராஜாக்களை குறித்து பார்க்க முடியும். एक घटना है जो उनके जीवन में हुआ, ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. लेकिन मैं संक्षेप में कहने के लिए चाहता நான் हूं சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். कि राजा होने के बावजूद भी ராஜாவா இருந்த பின்பும் கூட यहाँ 9वां वचन में देखेगा पानी का कमी हो गया. இங்கே 9வது வசனத்திலே பாருங்கள், தண்ணீருக்கு குறைபாடு ஏற்பட்டது. वहां पानी एक साधारण चीज है. அங்க தண்ணீர் மிகவும் ஒரு சாதாரணமான காரியம். अभी कभी कभी किसी किसी क्षेत्र में अभी आजकल साधारण नहीं है. ஆனால் சில இடங்களிலே இன்றைக்கு அது சாதாரணமானதாக இல்லை. हम लोग 2 दिन के पहले हम लोग रोहतास गए थे. 2 நாளுக்கு முன்பாக நாங்கள் ரோத்தாஸ் போயிருந்தோம். रोसलिन दीदी का टीम और उनके टीम को लेके गए थे. ரோஸ்லின் தீதி அவங்களுடைய மற்றவங்களுடைய எல்லா குழுவையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போயிருந்தோம். लौटने के समय पानी खत्म हो गया. திரும்ப வரும்பொழுது தண்ணீர் முடிந்து போயிற்று. लेकिन कभी कभी किस ऐसे वातावरण में वो साधारण नहीं, हम लोग पानी के लिए खोजने लगे. ஆனால் சில இடங்களிலே அது சாதாரணமானதாக இல்லை, தண்ணீரை தேடி திரிய வேண்டியதாக இருக்கிறது. जैसे हम लोग नीचे उतरे तुरंत हम लोग पानी लेने लगे. நாங்கள் திரும்ப கீழே இறங்கின உடனே தண்ணி வாங்க लेकिन ஆரம்பித்தோம். आप देखिएगा उन दिनों में पानी साधारण है. ஆனால் அந்த நாட்களிலே தண்ணீர் மிகவும் சாதாரணமான காரியமா இருந்தது. यहाँ देखिएगा ये दोनों राजाओं के जीवन में 9वां वचन में हम देख सकते हैं वहां पर पानी का कमी हो இங்கே गया. 2 ராஜாவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே தண்ணீருக்கு குறைபாடு ஏற்பட்டது. लेकिन ऐसा वातावरण में यहाँ पर और परमेश्वर के दास इस प्रकार कहता है. இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய தாசன் இப்படியாக சொல்லுகிறார். और 17वां वचन को देखेंगे. அங்கே 17வது வசனத்திலே பார்க்கிறோம். 17वां वचन को कोई पढ़ेंगे. क्योंकि यहोवा यूं कहता है, यूं कहता है, तुम्हारे सामने न तो वायु चलेगी हाँ, और न वर्षा होगी, तो भी यह नाला पानी से भर जाएगा और अपने गाय बैलों और पशुओं समेत तुम पीने पाओगे. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். यहाँ परमेश्वर यूं कहने के लिए चाहता है, இங்கே ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறார். जो बातों को पूरा करने के लिए वहां वातावरण सही नहीं है. காரியங்களை செவையாக செய்து முடிப்பதற்கு அங்கே சூழ்நிலை சரியாக இல்லை. अगर पानी चाहिए तो हवा बहना चाहिए और बारिश होना चाहिए. அங்கே தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் காற்று வீச வேண்டும், மழை பெய்ய வேண்டும். आसपास में उसके लिए कोई जो है ऐसे बातें दिखाई नहीं दे रहा. அதை சுற்றிலும் இருக்கிற இடங்களிலே அதற்குரிய எந்த ஒரு காரியமும் தென்படவில்லை. लेकिन यहाँ परमेश्वर कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறார், आप लोग हवा को भी नहीं देखेंगे, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், और बारिश भी नहीं होगा, மழையும் அங்கே வராது. लेकिन आपका जरूरतें पूरा किया जाएगा. ஆனால் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். सुबह के वक्त में यहाँ परमेश्वर के सामने आके हम लोग बैठे हैं. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். परमेश्वर के बारे में हम देखें वो सब कुछ कर सकता है. ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். लेकिन आपका वातावरण इसी प्रकार हो सकता है. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை இது போல இருக்கலாம். बातें साधारण हो सकता है, காரியங்கள் சாதாரணமானதாய் காணப்படலாம். जीवन की साधारण बातें हो सकता है, வாழ்க்கையின் மிகவும் சாதாரணமான காரியமாக இருக்கலாம். लेकिन आपके पास नहीं है. ஆனால் உங்களிடத்தில் இல்லை.
लेकिन अभी दूसरा, ஆனால் இரண்டாவது, आप वातावरण को देख रहे हैं, நீங்கள் சூழ்நிலையை சுற்றி பார்க்கும் பொழுது उस प्रकार का वातावरण भी नहीं है। அதனுடைய சூழ்நிலையும் சரியாக இல்லை. जो साधारण तौर से होना चाहिए वो भी नहीं हो रहा है। மிகவும் எளிமையான முறையிலே நடக்க வேண்டியது அதுவும் நடக்கவில்லை. ऐसा नहीं है वे लोग मरुभूमि में हमको है ना KFC चाहिए या हमको बर्गर चाहिए, ऐसा नहीं खोज रहे, वे लोग केवल पानी के लिए खोज रहे हैं। அப்படிப்பட்ட வனாந்தரமான இடத்திலே அவர்களுக்கு KFC சிக்கன் வேண்டும், பர்கர் வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. वे लोग साधारण पानी को खोज रहे हैं। அவர்கள் எளிமையான தண்ணீரை தான் கேட்டார்கள். आज आपके जीवन में भी एक साधारण चीज हो सकता है। இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கலாம். साधारण का मतलब ऐसा ही होना चाहिए। அது சாதாரணமானது என்று சொன்னால் அப்படியே அது நடக்க வேண்டிய காரியம். वो समय समय पर होना அது चाहिए। நேரத்திற்கு ஏற்ப அது செய்யப்பட வேண்டிய காரியம். लेकिन नहीं हुआ। ஆனால் அது நடைபெறவில்லை. न केवल नहीं हुआ, அது நடைபெறாமல் மாத்திரமல்ல, अभी होने लायक वातावरण भी नहीं है। அது ஏற்படுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கிறது. बच्चे आपके पढ़ाई के संबंधित बातें हो सकता है, பிள்ளைகளே உங்களுடைய படிப்புக்குரிய சம்பந்தப்பட்ட காரியமா आपके இருக்கலாம். भविष्य की बातें हो सकता है, உங்களுடைய எதிர்கால தொடர்புடைய காரியமா இருக்கலாம். हमारे बच्चों के जीवन की बातें हो सकता நம்முடைய है, பிள்ளைகளுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். या हमारे आगे का 4 साल के बाद, 5 साल के बाद, 10 साल के बाद जो होने के कुछ ऐसे बातें हैं वो ऐसा हो सकता है। அல்லது நம்முடைய எதிர்காலத்திலே 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கலாம். लेकिन अभी उसके लिए कोई भी वातावरण को आप नहीं देख पा रहे। ஆனால் அதற்குரிய எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் பார்க்காமல் लेकिन இருக்கலாம். यहाँ परमेश्वर कहने के लिए चाहता है, இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मैं सब कुछ करने वाला हूं। நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். परमेश्वर से सब कुछ संभव है। ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். सब कुछ संभव का मतलब क्या है? எல்லாம் செய்ய முடியும் என்றால் என்ன? रहे न रहे मैं एक काम कर सकता हूं। இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கிரியை செய்ய முடியும். सुबह के वक्त में परमेश्वर हमसे कहने के लिए चाहता இந்த है, காலை வேளையிலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मेरे लिए फैमिली बैकग्राउंड नहीं है, எனக்காக குடும்ப பின்னணி இல்லை, मेरे लिए ऐसे ऐसे जो अंकल आंटी नहीं है, எனக்காக அப்படிப்பட்ட அங்கிள் ஆன்ட்டி இல்லை, मेरे लिए ऐसा ऐसा मम्मी पापा नहीं है, எனக்கு அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லை, मेरे गांव ऐसा नहीं है, என்னுடைய கிராமம் அப்படிப்பட்டதா இல்லை, मेरे जो चारों तरह का वातावरण ऐसा नहीं है। என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படியாக இல்லை. क्या होगा? என்ன ஆகும்? हमें चिंता करने की कोई जरूरत नहीं நாம் है। கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर कहने के लिए चाहता है, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், और कुछ भी नहीं है ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் तो भी मैं कार्य करूंगा। அப்போதும் நான் கிரியை செய்வேன். आप इस सुबह के वक्त में ऐसे कुछ बातों को लेकर चिंता के साथ यहाँ पर बैठे இந்த होंगे। காலை வேளையிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்களை எடுத்துக்கொண்டு கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? आपके सामने बहुत बड़ा प्रश्न हो सकता है, உங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கேள்வி இருக்கலாம். कुछ भी दिखाई नहीं दे रहा, ஒன்றுமே தென்படவில்லை. एक मुट्ठी भर का बादल भी ஒரு दिखाई नहीं दे रहा, கைமுட்டளவு மேகம் கூட தென்படவில்லை. लेकिन क्या होगा? என்ன ஆகும்? मरियम के अंदर ऐसा ही प्रश्न आया था, மரியாளுக்குள்ளாக இப்படிப்பட்ட கேள்வி இருந்தது. मैं तो पति को नहीं जानती हूँ, कैसा होगा? நான் புருஷனை அறியவில்லை, இது எப்படி ஆகும்? लेकिन परमेश्वर का जवाब यही रहा, ஆனால் ஆண்டவருடைய பதில் இதுவா இருந்தது, विश्वास करो, நீ விசுவாசி, विश्वास करो, நீ விசுவாசி, परमेश्वर का महिमा को देखो। தேவனுடைய மகிமை நீ காண்பாய். सुबह के वक्त में परमेश्वर एक और बार विश्वास से आगे हमारे हाथ पकड़ के ले जाने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விசுவாசத்தை நம்முடைய கரத்தை பிடித்து விசுவாசப்படி இன்னொரு படி எடுத்து வைக்க ஆண்டவர் क्या விரும்புகிறார். आप ऐसे कुछ बातों को बार 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 विचार करके आप चिंता में हैं? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நினைத்து கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்களா? आप सेवकाई में हैं जरूर, நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீர்கள், உண்மைதான். आप एक अच्छा वातावरण में, अच्छा हॉस्टल में पढ़ाई में हैं, நீங்கள் நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஹாஸ்டலிலே படிப்பில் இருக்கிறீர்கள், உண்மைதான். लेकिन कभी कभी ऐसे बातें बार 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 हमारे सामने आ जाता, हमें सता देता है, क्या होगा, कैसा होगा, कैसा हो सकता है। ஆனால் சில நேரங்களிலே அடிக்கடி இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்மை நெருக்குகிறது, என்ன நடக்கும், என்னவாகும் என்று சொல்லி परमेश्वर कहता है, ஆண்டவர் சொல்லுகிறார், विश्वास करो। விசுவாசி. विश्वास जो करता है उनको सब कुछ संभव है। விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். इसलिए दूसरा राजा की किताब और तीसरा अध्याय का 16वां वचन में लिखा है, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, आप लोग विश्वास के साथ आप गड्ढा खोदने के लिए, नाला काटने के लिए आप शुरू कीजिए। நீங்கள் விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டுவதற்கு ஆரம்பியுங்கள். इसका मतलब ये परमेश्वर कहता है, और 18 वचन में இங்கே 18வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், आप विश्वास के साथ आगे बढ़िए, நீங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறுங்கள். क्योंकि ये मेरे लिए बहुत छोटी सी बात है। இது எனக்கு மிகவும் அற்பமான காரியம். बगल वाले के हाथ पकड़ के बोलिएगा, அருகில் இருக்கிறவர்கள் கரத்தை பிடித்து சொல்லுங்கள், आपके अंदर चिंता बहुत हो सकता है, உங்களுக்குள்ளாக கவலை மிகவும் பெரியதாக இருக்கலாம், बार बार आपको सताता होगा, திரும்ப திரும்ப உங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம். लेकिन परमेश्वर कहता है, ஆனால் ஆண்டவர் थोड़ा சொல்லுகிறார், खिला के बोलेगा, ये छोटी सी बात है। அந்த கரத்தை கொஞ்சம் வேகமா ஆட்டி சொல்லுங்க, இது மிகவும் हालेलुया, அற்பமான காரியம். ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாமத்தை हमारे மகிமைப்படுத்தலாம். बहुत बड़ा दिखाई पड़ सकता है, நமக்காக அது பெரியதாக தென்படலாம். कारण
इसलिए காரணம் இதுதான், मुट्ठी भर के बादल भी नहीं है। அங்கே நமக்கு உள்ளங்கை அளவு கூட மேகம் தென்படவில்லை. अगर ऐसा ऐसा रहेगा थोड़ा सा उम्मीद के साथ जा सकते हैं, அப்படியாக இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் நம்பிக்கையோடு போகலாம். लेकिन थोड़ा सा भी वहां उम्मीद नहीं है। ஆனால் கொஞ்சளவு கூட அங்க நம்பிக்கை இல்லை. लेकिन परमेश्वर कहता है ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ये एकदम मेरे लिए एक छोटी सी बात है। இது எனக்கு மிகவும் அற்பமான காரியம். कब? எப்பொழுது? जब हम विश्वास करेंगे। எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோம் आज அப்பொழுதுதான். हम एक और बार विश्वास करते हुए हम परमेश्वर के निकटता में हम जाने जा रहे हैं। இன்றைக்கு நாம் மீண்டும் ஒரு முறையாக விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே போக போகிறோம். मरियम के अंदर भी इसी प्रकार का प्रश्न था। மரியாளுடைய இருக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது. प्रभु कैसा होगा? अगर खोलेंगे तो एकदम दुर्गंध आएगा, ஆண்டவரே, நான் திறந்தேன் என்று சொன்னால் என்னவாகும்? துர்நாற்றம் வரும். क्योंकि 4 दिन हो गया। ஏனென்று சொன்னால் 4 நாட்கள் ஆயிற்று. लेकिन परमेश्वर उनसे भी कहा, ஆண்டவர் அவரிடத்திலும் சொன்னார், आप विश्वास के साथ क्रिया कीजिए, நீ விசுவாசத்தோடு காரியத்தை நடப்பி, आप परमेश्वर का महिमा को நீ देखोगे। தேவனுடைய மகிமையை காண்பாய். सुबह के वक्त में हमारे लिए एक परमेश्वर है। இந்த காலை வேளையிலே நமக்காக ஒரு தேவன் உண்டு. बच्चे बड़े भाई लोग बहन लोग, मैं नहीं जानता हूं आपके भीतर ये बातें क्या है। சிறியோரே பெரியோரே பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளான காரியங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. कुछ लोगों से परमेश्वर स्पष्ट करने के लिए चाहता है। சிலரிடத்திலே ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக பேச விரும்புகிறார். विश्वास के साथ मुझे स्तुति करो, விசுவாசத்தோடு என்னை நீ ஆராதி, विश्वास के साथ आराधना करो, விசுவாசத்தோடு எனக்கு துதி செலுத்து, विश्वास के साथ जो करना उसको करते जाओ, விசுவாசத்தோடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. असंभव को मैं संभव करूंगा। முடியாததை நான் முடிக்க பண்ணுகிற हवा தேவன். नहीं है, காற்று இல்லை, लेकिन वहां पर बारिश भी नहीं है, அங்கே மழையும் இல்லை, लेकिन भरपूर पानी मिलेगा। ஆனால் அங்கே பரிபூர்ண தண்ணீர் उस கிடைக்கும். महान परमेश्वर को हम खुशी और आनंद के साथ आराधना करने जा रहे हैं। அந்த மகத்துவமுள்ள தேவனை நாம் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆராதிக்க போகிறோம். जितना हम आराधना करेंगे, நாம் எவ்வளவாக ஆராதிக்கிறோமோ, हमारे सारे ध्यान को परमेश्वर के ऊपर लगाते हुए, நம்முடைய எல்லா கவனத்தையும் ஆண்டவர் மேல வைத்தவர்களாய், उतना हम प्रकट करते हैं हमारा विश्वास को। அவ்வளவாய் நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி शांत காண்பிப்போம். रहने का मतलब क्या है? அமைதியா இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? हमारे अंदर में विश्वास नहीं है। நமக்குள்ளாக விசுவாசம் இல்லை. जितना हम आराधना करेंगे, எவ்வளவாக நாம் அவரை ஆராதிக்கிறோமோ, अपने आप को भूल जाएंगे, நம்மை நாமே மறந்தவர்களாய், उतना हम प्रकट करेंगे, हाँ प्रभु मैं विश्वास करता हूँ, मैं करती हूँ। ஆண்டவரே நான் இவ்வளவாக விசுவாசிக்கிறேன் என்று நம்ம வெளிப்படுத்தி आइए हम காண்பிப்போம். लोग सबको मिलके हम लोग धन्यवाद देते हुए 300